ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். குருஸ்துதி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवद् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरि ओम. இன்னைக்கு நாம மந்திர புஷ்பத்தினுடைய 7வது மந்திரம் 8வது மந்திரம் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு காலம் நம்ம 1வது மந்திரத்தில இருந்து 6வது மந்திரம் வரைக்கும் நம்ம பயணிச்சிருக்கிறோம். இதுலவேயே என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படணுமோ அது அவ்வளவுமேயே சொல்லி முடிச்சுட்டாங்க. 7வது மந்திரமும் 8வது மந்திரமும் என்னன்னா இனிமேல் வரக்கூடிய அந்த அனுபவ சேகரிப்பு விஷயங்களை பத்தி அந்த ரெண்டும் பேசுது. அப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போதுதான் ஒரு கம்பேரிட்டிவிட்டி கிடைக்கும். அப்போ அதனால 7வது மந்திரமும் 8வது மந்திரத்தையும் அடுத்தடுத்து நாம பார்க்க இருக்கிறோம். இந்த முதல்ல நாம 7வது மந்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 7வது மந்திரம் எதை பத்தி பேசுது அப்படின்னா மேக கூட்டங்களை பத்தி பேசுது. மழை மேகம் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுது. மழை மேகத்துக்கு என்ன ஒரு சக்தி அப்படின்னா அது சூரியனையே மறைக்கக்கூடிய சக்தி இருக்கு. சூரிய ஒளியவையே மறைக்கிற சக்தி எதுக்கு இருக்கு? மழை மேகத்துக்கு இருக்கு இல்லையா. மேகம் மறைச்சிடுது. நம்ம அனுபவத்துலவே பாக்குறோம். சந்திரன் தெரியாம பண்ணுது, நட்சத்திரங்கள் தெரியாம பண்ணுது. நம்மளுக்கு சூரியனே இல்லையோங்கக்கூடிய ஒரு தோற்றத்தை, ஒரு மயக்கத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணுது. அப்புறமா மத்தியானம் 12 மணி ஆனாலும் சாயங்காலம் ஒரு 6:30 7 மணியாக இருக்குமோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கு காலநிலைகளையும், அதாவது அந்த காலத்தவையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாட்டு நம்ம அந்த மேகத்தை நாம பாக்குறோம். அப்போ இது இந்த மேகத்தை பத்தி பேசுது. அப்ப இந்த மேகத்தின் மூலம் அது சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இந்த மந்திரத்துல பார்க்க போறோம். இப்ப நாம முதல்ல இந்த மந்திரத்தை படிச்சிடலாம். ஓம் பர்ஜன்யோ வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யக் பர்ஜன்யஸ்யாயதனம் வேதா ஆயதனவான் பவதி आपो वै पर्जन्यस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति. என்ன சொல்லுது? பர்ஜன்யோவா அபாமாயதனம். பர்ஜன் அப்படின்னா மேகம், மழை மேகம். அப்பாங்கிறது ஆப்பு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது நீர். அப்ப இது எடுத்த உணவை எப்படி சொல்லுதுன்னா மேகமே நீரின் ஆதாரமாக இருக்கிறது. யார் ஒருவர் நீரின் ஆதாரத்தை அறிகிறானோ அவன் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான். மேகமே நீரினுடைய ஆதாரம்ங்கிறது இந்த மந்திரமே சொல்லுது. பர்ஜன்யோவா அபாமாயதனம். மேகமே நீரினுடைய ஆதாரம்.
இப்படி யார் ஒருவன் நீரினுடைய ஆதாரத்தை அறிகிறானோ அவன் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான். அடுத்தது பின்னாடியே சொல்லுது, எக் பர்ஜன்யஸ்யாயதனம் வேதா. யார் ஒருவன் மேகங்களின் ஆதாரத்தை அறிகிறானோ அவன் பரமனில் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான். அப்போ இதுல எப்படி நீர் தாங்க மேகங்களுக்கு ஆதாரமாட்டு இருக்கு, மேகம் தாங்க நீருக்கும் ஆதாரமாட்டு இருக்கு. நீர்தான் மேகங்களுக்கு ஆதாரம், மேகம்தான் நீருக்கும் ஆதாரம். இப்படி யார் ஒருவன் அதன் ஒன்றுக்கொன்று இருக்கின்ற அந்த சம்பந்தத்தை பற்றி அறிந்து கொள்கிறானோ, அறிந்து தெளிகிறானோ, அவன் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான். இது இந்த மந்திரம் வச்சு பேசுது. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய கருத்துங்கிறது இதுதான். இப்ப இதுல மேகம்னு சொல்லிட்டு எதை சொல்ல வருது, இந்த மேகத்துக்கும் வாழ்வியல் முறைகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இந்த மந்திரம் முழுக்க வாழ்வியல் முறைகளை தான் பத்தி பேசுது. அப்போ வாழ்வியல் முறைகளுக்கும் இந்த மேகத்தை வச்சு இந்த ஒரு வேத மந்திரம் நம்மளுக்கு எதை புரிய வைக்க வருது அப்படின்னா ஞானிகள் பாக்குறாங்க. இப்போ அனுபவம்ங்கிறது நீர்னு சொல்லக்கூடியது நம்ம சந்திரன்கிறது மனசுன்னு சொல்லிட்டோம். அப்போ அனுபவங்களினுடைய ஆதாரம் எதுவாட்டுதான் இருக்கு, மனசுங்கிறத நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா அதுல எல்லாமே விரிவாட்டு நம்ம பார்த்ததுனாலதான் இந்த நாள் இன்னைக்கு 2 மந்திரமா நம்ம சேர்த்து எடுத்துட்டு இருக்கிறோம். திரும்பவும் அந்த விஷயங்களை தானே பேசணும் அப்படிங்கிறதுனால. அப்போ அனுபவங்களுக்கு ஆதாரமாக எது இருக்கு, மனசுதான் இருக்கு, நினைவுகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. அப்போ அனுபவங்கள் மனசுனாலதான் நடக்குது, இந்த அனுபவங்கள் மனசுக்கு தான் நடக்குது. இந்த மனசுக்கு அந்த அனுபவங்கள் எதனால் ஏற்படுகிறது, எண்ணங்களினால ஏற்படுகிறது என்பதை எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறான். இப்ப எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், மனசுதாங்க எல்லாத்துக்குமே காரணங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்ச உடனேயே நான் பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுவேனா? ஐக்கியமாக முடியுதா? அப்ப ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த இடத்துல இருக்கு இல்லையா, நம்மளுக்கு அக்செப்ட் பண்ண விடாம ஏதோ அங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. அப்ப பாருங்க, மேலோட்டமாட்டு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்னது, மழையை கொடுக்கின்ற அந்த ஒரு மேகம்தான் தண்ணிக்கு ஆதாரம்ங்கிறத சொல்றதுக்கு ஏதாவது தேவையா? ஏங்க இதுதான் எங்களுக்கே தெரியுமே. என்ன செய்யுது, வெப்பத்தினால கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி ஆவியாகி அதுதான் மழைக்கு உண்டான மேகமாட்டு மாறுது. அந்த மழை மேகம்தான் திருப்பவும் நம்மளுக்கு மழையை கொடுக்கிறது. அதன் மூலமாக வருகின்ற அந்த தண்ணி திரும்பவும் கடல்ல தான் போய் சேருது. இது ஒரு சுழற்சி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மந்திரம் இப்படி நம்மளுக்கு ஒரு பேசுறதுக்கு என்னது இருக்கு? அப்ப இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஒரு ஞானி தேவையே இல்லை, இது சாமானியனுக்கும் புரிஞ்சு போயிடும். இது வாழ்க்கையில அன்றாடம் இருக்கிறவனுக்கு கூட மழை தண்ணி நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா, தண்ணீர் வெப்பத்தினால ஆவியாகிறது, ஆவியாகி அது மேகமாட்டாகி அது காத்து எங்கேயோ கொண்டு போய் தள்ளி விட்டுருது. எந்த இடத்துல மழை பெய்யுங்கிறது நம்ம கையில இல்லை, ஆனா மழை பெய்யுது. அப்போ நீருக்கு ஆதாரம் மழை. அப்ப பாருங்க, அப்போ இதுல இங்க பர்ஜன் அப்படின்னு சொல்லுது. மேகம்னா இது என்ன மேகத்தை சொல்லுதுன்னா சாதாரணமான மேகத்தை சொல்லல. எப்படி சொல்றது, அந்த சூழ் கொண்ட பைன்னு சொல்லிட்டு அந்த நெற்கதிர்களுக்கு சொல்லுவாங்க நம்மளுக்கு பாடல்கள். அதாவது சூழ் கொண்ட அதாவது நெல் மணியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அறுவடைக்கு தயாராகும் போது அது நல்ல பருத்து குண்டாட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த மணியை பார்த்த உடனேயே இது பதம் நல்லா வந்துடுச்சு, இது அறுவடைக்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு விவசாயி கண்டுகொள்கிறான் இல்லையா? அதே மாதிரி இந்த மழை மேகம்ங்கிறது எப்படின்னா எப்போ வேணும்னாலும் மழை பெய்யலாங்க. அப்படி கருத்து கருகருன்னு மழை மேகம் சூழ்ந்து இருக்கு.
அப்படி அந்த மழை மேகம் சூழ்ந்து இருக்கும்போது பாருங்க, மழை வந்து சும்மா சாதாரணமாட்டு அது மட்டுமேவா வருது? இடி மின்னல்ங்க கூடிய ஒரு ஆரவாரத்தோடு தான மழை வருது. அமைதியாட்டு வந்துட்டு போறது இல்லையே. என்ன பண்ணுது? ஆரவாரமாட்டு இடி மின்னல் எல்லாத்தையும் கையில கூட்டிட்டு வருது இல்லையா? அப்போ எப்போ வேணும்னாலும் அது கொட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. அதே மாதிரி இங்க இந்த எப்போ வேணும்னாலும் பெய்யலாம்னு இருக்கு இல்லையா? இந்த விஷயத்த தான், இந்த மழை மேகத்தை பத்தி தான் இந்த சமந்திரம் பேசுது. இப்ப எப்படின்னா, எனக்கு உள்ள சில எண்ணங்களை நான் வச்சிருக்கிறேன். எனக்குள்ள நான் சில ஆசைகளை வைத்திருக்கிறேன். எனக்குள்ள நான் சில விருப்பங்களை வைத்திருக்கிறேன். நான் என்னென்னது செய்யணும், என்னென்னது செய்யக்கூடாது. எனக்கு நான் இப்படியாக வரணும். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் ஒரு வீடு கட்டியே தீரணும். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது எனது மகளுக்கு திருமணத்திற்கு நகைகளை சேர்த்து வைக்கணும். நான் எப்படியாவது அந்த அம்மாவ மாதிரியாவது நான் ஒரு புடவைய வாங்கியாவது கட்டணும். நல்ல காஸ்ட்லி புடவை நான் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது கட்டணும். எப்படியாவது நான் நல்ல ஒரு பணத்தை சம்பாதித்து என்னுடைய குடும்பத்தை நான் நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது என்ன செய்யணும்? நல்ல ஒரு வண்டிய வாங்கணும். அந்த வண்டிய நான் வந்து உலகத்தை எல்லாமே சுத்தணும். இப்படியாக பலவிதமான எண்ணங்கள். ஆனால் இந்த எண்ணங்களினுடைய நிலைமை எப்படின்னா, அது நிறைவேறி இருக்காது. எப்ப வேணும்னாலும் வெளியில வரலாம். எப்ப வேணும்னாலும் வெளியில வரலாம். அப்ப என்னன்னா, அப்ப அந்த வெளிவராத எண்ணங்கள் அல்லது அந்த ஆசைகள், இதத்தான் சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, வாசனா கற்பிதம் அப்படின்னு சொல்லுது. வாசனா கற்பிதம். அதாவது வாசனைகள். வாசனைகள்னா இந்த மாதிரியான எண்ணங்கள், ஆசைகள், இத விருப்பங்கள் எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தான் வாசனைகள்னு சொல்லுது. எது எனக்கு பிடிக்கும், நான் செய்வேன்னு எல்லாம் சொல்லுது இல்லையா? இது எல்லாமே எது? ஆசைகளினுடைய விஷயங்கள் தான். அப்ப இது எல்லாத்தையுமே தான் சாஸ்திரம் நமக்கு வாசனைகள்னு சொல்லுது. அது இந்த பருவுடலை பயன்படுத்தி யார் எண்ணுகிறார்களோ எண்ணுகிறவனுடைய பருவுடல் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்னுடைய உடல்ங்கும்போது வேற யாரோ ஒருத்தருடைய உடல்னு கற்பனை பண்ணிக்க கூடாது. நம்ம இந்த விஷயங்கள் சாஸ்திரங்கள் படிக்கிறது இது அவங்களோட பொருத்தி பொருத்தி பார்த்து பார்த்து போய்க்கணும். அப்போ எப்பொழுது வேண்டும் என்றாலும் யார் எண்ணுகிறார்களோ அவர்களுடைய அந்த ஒரு பருவுடலை பயன்படுத்தி அதனுடைய அனுபவங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி சிருஷ்டிப்பதற்கு அந்த எண்ணங்களை சிருஷ்டிக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கின்ற மேகம் மாதிரி தான் இந்த பர்ஜன். அப்ப எப்ப வேணும்னாலும் அந்த எண்ணம் வெளிப்படலாம். என் கையில பணம் இருக்கு, நான் நினைச்சா வண்டி வாங்கலாம். ஆனா நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது இன்னொரு ஒரு காரியத்துக்கு பயன்படட்டும்னு நான் வச்சிட்டு இருக்கிறேன். அப்ப பாருங்களேன், கையில பணம் இருக்கு, ஆனா வண்டியும் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? சூஸ் பண்றேன். எனக்கு எது வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? எப்ப வேணும்னாலும் ஒண்ணு வண்டியாட்டு வெளியில வரலாம், அல்லது இவன் இன்னொரு ஒரு காரியம் சங்கல்பம் வச்சிருக்கிறான், அந்த காரியத்துக்காக வேண்டி போகலாம். அப்ப ஏதோ ஒரு எண்ணம் வெளிவருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. அப்ப பாருங்க, பரம சாந்தியை உடைய பிரபஞ்ச மனமாகிய ஈஸ்வர சித்தம்தான் அனைத்து அனுபவங்களுக்கும் ஆதி காரணம். அப்ப அந்த காரணம்ங்கிறதுல இருந்து விடுபட்டு எப்பொழுது தனித்த மனமாகி ஒரு பருவுடலுக்கு வருகிறதோ, வந்ததுக்கு பிறகுதான் இந்த எண்ணங்கள் தனித்த எண்ணமாட்ட மாறிவிடுது. ஏன்னா இந்த உடம்ப பார்த்த உடனேவே அதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. பாரு நான் இவ்வளவு அழகாட்டு இருக்கிறேன், நான் இனிமேல் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன்னா நான் இன்னமும் நல்லா இருப்பேன். அப்ப நான் இந்த மாதிரியான ஒரு வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நான் இன்னமும் நல்லா இருப்பேன். நான் இந்த மாதிரியான வேலைகளுக்கு நான் போயிட்டேன்னு உண்டுமானாக்கா எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கௌரவமா இருக்கும். பணத்தினால எதையும் சாதிக்கலாம், அதனால நான் நிறைய பணத்தை சம்பாதிக்கணும். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே எச்சி வருதுன்னு பாருங்க. இந்த ஒரு தோற்றத்தை வைத்து, இந்த தோற்றத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானத்தை வைத்து,
இந்த தோற்றம்ங்கிறது என்னது? அன்னமய கோஷம். அப்ப இந்த அன்னமய கோஷத்தை வச்சு என்ன பண்ணுது? இந்த அன்னமய கோஷம்ங்கிற இந்த ஒரு உடம்பு நித்தியம்ங்கக்கூடிய ஒரு அபிமானத்தை வச்சுக்கிட்டு இதை மையமாக வைத்து அனைத்து விஷயங்களையும் அது பண்ணுகிறது. எப்படி பண்ணுது? தன்னை தனித்ததாக கற்பனை பண்ணி கொண்டு தன்னை ஒரு ஜீவன் கூடிய நிலைக்கு அது மாறுபடுகிறது. எது? எண்ணங்களே மாறுபடுகிறது. அப்போ இந்த எண்ணங்கள் தனித்து மனசுல வந்துருது இல்லையா? இந்த எண்ணங்கள் தான் எப்ப வேணும்னாலும் ஆர்ப்பரிச்சு கொட்டிட்டு புதுசாட்டு எதையாவது ஒண்ணு செய்யலாம்னு போவோம். அப்ப அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா? எப்ப வேணும்னாலும் வெளிப்படுத்தலாம்னு, அந்த எண்ணங்கள் தான் இந்த மழை மேகங்கள். ஏன்னா இது அடுத்தது சிருஷ்டியை உருவாக்குது. அப்ப இந்த சிருஷ்டியை யாரு பண்ணிட்டு இருக்கிறா? வாழும் காலத்துலவேயே என்னுடைய எண்ணங்களை வச்சு நானே தான் சிருஷ்டியை உருவாக்குறேன். இங்க வேற யாரோ வந்து உருவாக்கல, நான் உருவாக்குகிறேன். அப்ப பாருங்க, அப்ப இந்த தனித்த இந்த ஒரு ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? இந்த ஜீவன் எதனாலலாம் வச்சுக்கிட்டு இருக்கு? காது மூலமாட்டு நிறைய விஷயங்களை உள்ள கேக்குது, கண்ணு நிறைய விஷயங்களை பாக்குது. அப்போ கண்ணுனால பார்க்கக்கூடிய இந்த உடம்ப வச்சு கண்ணு பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு மேல ஒரு பிடித்தத்தை வச்சுக்குது. காதுகள் மூலமாட்டு சில விஷயங்களை கேக்குது, கேட்டதுக்கு அப்புறமா அது சில எண்ணங்களை வச்சுக்குது. அப்போ பாருங்க, இந்த சப்தம் காது வழியாட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள்லயும் கண்ணனால பார்க்கப்படக்கூடிய இந்த ஒரு விஷயங்களிலும் இந்த தனித்த ஒரு ஜீவன் கட்டுண்டு இருக்கிறது. நாமரூப வேற்றுமைகளினால கவரப்பட்டு இருக்கிறது. என்னது? உருவ வேற்றுமைகள்னா எப்ப பார்த்தாலும் மனசு எதையாவது உன்னை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். மனசு சிந்தனை பண்ணுவதற்கு எது அவசியம்? ஒரு உருவமும் ஒரு பெயரும் இல்லாத எதையுமேயே மனதினால சிந்திக்கவே முடியாது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ உருவத்தைக்கும் அந்த ஒரு பெயர்களுக்கும் இடையிலே கவரப்பட்டு, ஒரு பெயர்னால கவரப்பட்டு, அந்த ஒரு உருவத்தினால கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டதாட்ட ஆகி அது எப்பொழுதுமேயே இன்பம் துன்பம்ங்கிறதவையே தனக்கு தானே விதைச்சுக்கிட்டு அதுக்குள்ளவையே இருந்து போராடி கொண்டே இருக்கு. அப்போ பாருங்க, இந்த வெளிப்படாத இந்த ஆசைகள் எண்ணங்கள் நிறைந்த இந்த நீர் மேகம் இருக்கு இல்லையா? இதுதான் ஜீவனினுடைய ஜீவாத்மாவினுடைய அனுபவங்கள் கூடிய ஒரு நீருக்கு ஆதாரம். அப்போ தனித்ததாக கற்பனை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஜீவனுக்குத்தான் இந்த மழை மேகம் எப்போ வேணும்னாலும் கொட்டலாம். அவன்கிட்ட இருந்து சிருஷ்டிக்க தயாராக இருக்கிறது. அப்ப ஜீவாத்மாவினுடைய வாசனைகள் தான் அனுபவங்களாக மாறுகிறது. அப்போ என்ன ஆகுது? புலன்கள் இங்க கண்ணு காது விஷயங்கள் வந்து வெளியில ஓடுறதுக்கு நாம வந்து எதை வச்சிருக்கிறோம்? ஒரு லிமிட்டு, ஆசையை வச்சிருக்கிறோம். கண்ணு இந்த வீடை பாத்துருச்சா? கண்ணு இந்த வீடை பாத்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்குதா? இல்ல. பக்கத்துல வெயி இதை விட அடுத்தது ஏதாவது இன்னும் நல்ல பெருசாட்டு ஒரு வீடு இருக்கான்னு பாக்குது. ஒரு தோப்பை பாக்குது, தோப்பை பார்த்து மயங்கி கொண்டு இருக்கக்கூடியது அப்படியே பக்கத்துல பார்த்த உடனேயே இவ்வளவு நேரம் ரசிச்சு கொண்டு இருந்த அந்த ஒரு தோப்பு பக்கத்துல இன்னொரு இடத்த பார்த்த உடனேயே இதை விட அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிட்டிவிட்டிக்கு ஓடி போயிடுது. அப்ப பாருங்க, அப்போ ஒரு விஷயம் அதுல இருந்து நிறைவேறுகிறதுன்னு சொல்லும் பொழுது மற்றொன்று உடனடியாக முளைத்து எழுகிறது இல்லையா? ஒன்னே நான் திருப்தி ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே இன்னொன்னும் எனக்கு சேர்ந்து வந்துருது. அப்ப பாருங்க, மனதினுடைய ஒவ்வொரு அனுபவமும் தனித்தனிதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது வந்து தனித்தனிதான்னாலும் ஆனா அது ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து படரக்கூடியதுதான் மேலோட்டமாட்டி எல்லாத்துக்குமே படருது. அப்போ இங்க ஆசைகள், நிறைய ஆசைகளை நான் வச்சிருக்கிறேனாலும் ஆனால் அந்த ஆசைகள் எதை மையமாக வைத்து இருக்கிறதுங்கிறத நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை. அப்போ அந்த மழையினுடைய மேகங்களை பாத்தீங்கன்னாலும் ஒரு துளி பெய்துட்டு இருந்த உடனேயே தரதரான்னு நிறைய மழை துளிகள் வந்து அப்புறமா பெருசா ஒரு பெருமழையை கொட்டி ஒரு நீர்வீழ்ச்சி போல அது ஓடுது, ஒரு ஆறு போல ஓடுது.
சின்ன ஒரு ஓடை மாதிரி தண்ணி ஓடுது இல்ல. அப்ப பாருங்களேன், அப்போ அதுல இருந்து விழக்கூடிய ஒரே ஒரு நீர்த்துளி தான், தனித்தனியாட்டு தான் விழுது. ஆனா அந்த சிறு அந்த சிறு சிறு துளிகள் எல்லாமே சேர்ந்து என்ன செய்யுது, ஒரு அருவியையே உருவாக்குதுல்ல, ஒரு நதிய உருவாக்குது, ஒரு ஓடைய உருவாக்குது இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் இங்க என்னன்னா, தனித்த இந்த ஒரு இது என்னுடைய உடல், இது எனக்கானதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த உடல் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபிமானம் கூடிய இந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சுத்தான் ஆசைகள் அவனிடமிருந்து வெளிப்படுகின்றன. இந்த ஆசைகள் ஏராளமாட்டு போகும்பொழுது என்ன ஆகுது, அது பல பல பிறவிகளுக்கு, சம்சார சூழலுக்கு எல்லாத்துக்குமே காரணமாட்டு அமைஞ்சு போயிடுது இல்லையா? அப்போ மேகங்களுக்கு ஆதாரம் நீரேதான். மேகங்களுக்கு ஆதாரம் நீரேதான், இங்க எண்ணங்கள் தான். அப்ப இந்த உண்மையை எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் பரம சத்தியத்தை அறிந்தவன் ஆகிறான். அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணிடுறான், எண்ணங்கள் தானங்க என்னுடைய இந்த ஒரு விருப்பங்கள் தானே எல்லாத்துக்கும் காரணமாட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வாசனைகளுக்கு அவன் முக்கியத்துவத்தை கொடுப்பது இல்லை. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா இது எல்லாமே பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்தில இருந்து வருது. அப்ப ஆதி காரணமாட்டு இருந்தது ஈஸ்வர சங்கல்பம் தான்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா வெளியில வந்ததுக்கு அப்புறமா தானே இது நான் தனித்த ஒரு உடம்புக்குள்ள நான் போய் இவ்வளவு விஷயங்களையுமே நான் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு வந்த உடனேயே அவன் என்ன பண்ணிடுறான், அதுல இருந்து வெளியில வந்துடுகிறான். அப்போ எப்பொழுது எவன் ஒருவன் இந்த உண்மையை அறிந்து கொள்கிறானோ அவன் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாகிறான். அப்போ என்ன ஆகுது, அவனுக்கு இனிமேல் மேற்கொண்டு எழுவதற்கு வாசனைகளே இல்லைன்னு சொல்லும் பொழுது அவன் பிறவி சக்கரத்தை முடிப்பதற்கும் தயாராக இருக்கிறான். இது இப்படியாக 7வது மந்திரம் நிறைவு பெறுகிறது. இனி 8வது மந்திரத்தை நாம பாக்குறோம். ரெண்டையுமே கம்பேரிட்டிவிட்டி பண்ணியே தான் வரும் இந்த 2 மந்திரமும். அதனால 8வது மந்திரத்தை பார்க்கும்போது அதுவும் இதுவுமா சேர்ந்தே பார்ப்போம். இப்போ 8வது மந்திரம், முதல்ல மந்திரத்தை பார்த்துக்குவோம். ஓம் சம்வத்சரோ வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யஸ் சம்வத்சரஸ்யாயதனம் வேதா ஆயதனவான் பவதி ஆபோ வை சம்வத்சரஸ்யாயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேதா யோ ஓப்சுனாவம் பிரதிஷ்டிதாம் வேதா பிரத்யேவ திஷ்டதி. இந்த மந்திரம் இந்த இடத்துல நிறுத்திக்குது. இந்த மந்திரம் எதை பத்தி பேசுதுன்னா காலங்களை பத்தி பேசுது. சம்வத்சரம்னா காலம். இப்ப நீங்க எல்லாம் சங்கல்பம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா அப்படின்னு படிக்கிறது, அந்த வருடங்களை சொல்லி அந்த ரிதுவை சொல்லி அந்த சம்வத்சரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கல்பம் சொல்லுவோம். அப்ப இந்த காலத்தில் அப்படிங்கிறது அதுல வரும். அப்ப அதே மாதிரி இது காலங்களை பத்தி பேசுது. இங்க காலங்கள் தான் அனுபவங்களுக்கு ஆதாரமாட்டு அமைகிறது. யார் ஒருவன் இந்த காலத்தினுடைய ஆதாரத்தை அறிகிறானோ அவன் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான்னு சொல்லுது. அப்ப என்ன இதுல எப்படி சொல்ல வருது, தண்ணிதான் நீர்தான் காலத்திற்கு ஆதாரம், காலம்தான் நீருக்கு ஆதாரம் என்று இவ்வாறு ஒன்றுக்கொன்று சம்பந்தமாக இருப்பதை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான்னு சொல்லுது. இங்க சம்வத்சரம் அப்படிங்கிறது காலம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, காலம்ங்கிறது நம்மளுக்கு நிறைய காலங்கள் இருக்கு. என்னது, மழைக்காலம், குளிர்காலம், இலை எதிர்காலம், வசந்த காலம், வேனல் காலம், அதாவது வெயில் காலம் அப்படின்னு இருக்கு. வெயில்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க என்ன ஆகுது, இளவேனில் முதுவேனில்னு. பனிக்காலம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க முன்பனி பின்பனின்னு இருக்கு. அப்ப இந்த மாதிரி காலங்கள் நமக்கு நிறைய இருக்கு. அப்போ இந்த காலங்களை வச்சு நம்மளுக்கு இது எதை சொல்ல வருது அப்படின்னா,
காலங்கள் இன்னைக்கு ஒண்ணு போலவேவா இருக்கு. இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா என்ன செய்யும்? பனிக்காலமாட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு காற்று வீசக்கூடிய ஒரு காலமாட்டு போயிடும். இந்த மாசம் பூரா காத்து இப்படித்தாங்க இருக்கும். ஆடி மாசம் காத்து இல்லையா? டிசம்பர் ஆயிடுச்சு மழை, ஐப்பசி மழை, ஆனி ஆடி சாரல் நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாம் நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா? அது இந்த சைடுல ஒவ்வொரு இடங்களுக்கும் அந்தந்த மாதங்கள் ஆன உணவையே இந்த காலம் நமக்கு ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? அப்ப இந்த பருவ காலங்களை வச்சு இந்த மந்திரம் எதை பத்தி பேசணும் அப்படின்னா, கால அளவுல நாம பருவங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு வரிசை கிரமம். அதுக்குன்னு ஒரு கிரமம் வச்சிருக்கு. அது அந்த ரிதத்தை நம்ம பண்ண முடியாது. அந்த ஒழுங்குல அது ஆட்டோமேட்டிக்கலாகவே தான் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்கு உயிரினங்கள் இருக்கு இல்லையா? இந்த உயிரினங்கள் தங்களது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கணக்கிடுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு அளவுகோலாக இந்த காலம் பயன்படுகிறது வெளியில. இப்ப இந்த பருவம் நமக்குள்ள எப்படி இருக்கு? ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்து அது குழந்தை பருவத்தை அனுபவிக்கிறது. குழந்தை பருவத்துக்கு அப்புறமா பால்ய பருவம், எழுந்திருந்தா நடக்க ஆரம்பிச்சு அது தத்தி தத்தி ஓடி விளையாடி அது அந்த மாதிரியான சேஷ்டைகள் இதெல்லாம். இந்த பால்ய பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னது? இளமை பருவம் வருகிறது. இளமை பருவத்துக்கு அப்புறமா அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அந்த வளர்ச்சி என்னதுல கொண்டு போய் முடியுது? முதுமையில கொண்டு போய் முடியுது. அந்த முதுமை என்ன செய்யுது? இறப்புக்கு வழிகொள்ளுகிறது. அப்ப பாருங்க, இந்த அனைத்து மாற்றங்களும் எதுல ஏற்படுகிறது? இந்த உடல்ல ஏற்படுகிறது. எனக்கு வயோதிகம் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் முடியாது. எனது முடி நரைக்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் முடியாது. அதை ஏத்துக்கணும். வயசு ஆயிடுச்சுங்கிறத ஏத்துக்கணும். அப்ப பாருங்களேன், அப்ப இவைகளை கணக்கிடுவதற்கான ஒரு அளவுகோல் தான் நாம என்ன வச்சிருக்கிறோம்? வருஷம்னு வச்சிருக்கிறோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, பிறந்த நாள் கொண்டாடுறோம். எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சுன்னு பிறந்த நாள் கொண்டாடுறோம். ஆனா யாராவது யோசிச்சு பாக்குறோமா? அத்தனை வருடங்கள் நான் வாழ்வில் எனக்காக வேண்டி நான் என்ன சாதித்து கொண்டேன்? என்னை அறிவதற்கான முயற்சியில் நான் என்ன ஜெயித்து விட்டேன்? நான் தன்னை அறிவதற்கான முயற்சியில் நான் ஜெயித்து விட்டேனா? நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன்? எனது பிறப்பினுடைய நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேனா? அறிந்து கொள்ளவே இல்லை என்றால் நான் எனது வாழ்நாளில் இத்தனை காலத்திலும் வீணாக்கி விட்டேன். மீதம் இருப்பது எத்தனை காலமோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன பண்ணணும்? தலையில அடிச்சுக்கிட்டு அழணும். ஐயோ இத்தனை வருஷம் போயிடுச்சே, நான் இத்தனை வருஷம் தானே இருப்போம். ஆனா பாருங்களேன், அது எல்லாத்தையுமே மறந்து நாம என்னமோ நித்தியமா இந்த உலகத்துலவே இருந்துட்டு இருக்கிற மாதிரியும், நம்ம என்னமோ அதோட நம்ம உறவாடி கொண்டு இருக்கிற மாதிரியுமான ஒரு கற்பனைக்குள்ள போய் நாம என்ன பண்றோம்? கேக் வெட்டி நம்ம சந்தோஷமாட்டு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். என்னமோ இந்த ஒரு உடம்பு நிஜம்னு நம்பி இல்லையா? வாஸ்தவத்துக்கு யாரு வந்திருக்காங்க? இங்க எதுவுமே பிறக்கப்படவே இல்லை. இந்த ஒரு உடம்ப வந்ததுக்குதான் நாம அப்படி வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். தாயினுடைய கர்ப்பத்தில இருந்து வெளியில வர்றது இந்த ஒரு உடம்பு மட்டும்தான். இந்த உடல் வெளியில வந்ததுக்கு பிறகுதான் அந்த உயிர் காற்று அந்த உடம்புக்குள்ள செலுத்தப்படுகிறது. அப்ப உள்ள இருந்து வெளியில வந்து அது ஒரு மூச்சு விட்டு அந்த ஒரு அழுது இல்லையா? அது அதுதான் அந்த ஒரு சுவாசம் உள்ளுக்குள்ள போகக்கூடிய அந்த ஒரு அனுபவம். அது முடியாது. அது குழந்தையாட்டு இருக்கிறதுனால அந்த வேதனைகள் தெரியல. அதனால அந்த குழந்தை அழுதுது, ஐயோ குழந்தை அழுதுதுன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்? குழந்தை அழுதுட்டான்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி முதுமை காலம்னு வரும்பொழுது இந்த பிராணன் இதுல இருந்து இந்த உடம்பை விட்டு வெளியேறும் பொழுது அது சில உபாதைகளை பண்ணி விட்டு போகுது. அது செய்யறது அது சிலது செய்யும். அவ்வளவேதான். அது ஏத்துக்கிட்டு போறோமா? அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது நம்ம கரெக்ட்னு உட்கார்ந்து இருந்துட்டு அது அப்படிதான்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆறுதல் சொல்லிடுறோம். ஆனா நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள்னு சொல்லும்போது நம்ம துடிச்சு போறோம். எது? அந்த அபிமானம் தான் காரணம். அப்ப பாருங்களேன், உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் கணக்கிடுவதற்கான ஒரு அளவுகோல் தான் இந்த பருவங்கள். எது? இந்த காலம், சம்பத்சரம் கூடிய காலம். அப்ப பாருங்க, இந்த பருவ மாற்றங்களுக்கு ஏற்றபடி மனம் உருவாக்குகின்ற அனுபவங்களினுடைய குணங்கள் எல்லாமே மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. குழந்தை பருவத்துல நாம என்ன பண்றோம்? அது என்ன பிடிக்குமோ பிடிச்சது அதனுடைய ஆசைகள். சின்ன குழந்தை வந்த உடனே பிறந்து அந்த குழந்தை தத்தி தத்தி அது பேசக்கூடிய அந்த பேசக்கூடிய விஷயங்களுக்கு வந்த உடனேயே நம்ம விதைச்சிருவோம்.
நீ என்னவாட்டு வரணும்னு ஆசைப்படுற, நீ யாரை போல வரணும் என்று ஆசைப்படுகிறாய்ன்னு அது சொல்லும். நான் அப்பாவா மாதிரி நான் விவசாயம் பார்க்க போறேன்னு சொல்லும். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் விவசாயத்தை பார்க்க போறேன் அப்படின்னாதான் நான் உன் கூடவேயே நான் இருப்பேன்மா, இந்த வீட்டை விட்டே நான் இருப்பேன், நான் எப்போதும் உன் கூடவேயே தான்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழந்தை சமாதானப்படுத்துது. ஆனா பாருங்களேன், காலேஜ் எல்லாமே படிச்ச உடனே அவன் பக்கம் ஐடி வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு ஐடி வேலைக்கு போயிட்டு இருப்பான். அப்ப அம்மா கேட்பாங்க, ஏம்மா நீ விவசாயம் தானே பார்க்க போறேன்னு சொன்ன, ஏம்மா நீ என்ன பழைய பஞ்சாங்கத்தை போய் பாடிட்டு இருக்க, அது நான் எப்பவுமே எனக்கு தெரியவே தெரியாது, அந்த சமயத்துல நான் சொன்னது, நீ இன்னமுமேவா நீ அதை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற, நான் அதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன், எனக்கு முன்னேறவே முடியாதுமா, பணம் தாம்மா வாழ்க்கை, உனக்கு இது தெரியல, நீ முட்டாளாட்டு இருக்கிற, பாரு நான் நல்லா சம்பாதிச்சு கொடுத்து நான் உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாரு, அந்த விவசாய இடமா நீ அதை வித்துருமா, இனிமேல் அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா, இனிமேல்லாம் விவசாயம் எல்லாம் பண்ணவே முடியாது, அந்த பையன் அட்வைஸ் பண்ணிடுவான். அப்ப பாருங்களேன், அதுக்கு என்ன காரணம், அவன் வளர்ந்து வரும்பொழுது அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள், அவனுடைய எண்ணங்கள், தனித்த எண்ணங்களோட அவன் பயணிக்கிறான். அப்ப என்ன ஆகுது, காலங்கள் எப்படி மாறுபடுகிறதோ அது போலவே எண்ணங்களும் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. இளமையில எது ரொம்ப பிடித்தமாட்டு இருக்கோ முதுமையில அது வேண்டான்னு ஆயிடுது. இளமையில நல்ல முறுக்கு எல்லாத்தையும் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான். வயசான தாத்தா 85 வயசு தாத்தாக்கு அந்த முறுக்க சாப்பிடணும்னா முடியாது, பல்லு இல்ல. இப்ப செப்பல்ல வச்சு பார்க்கணும்னாலும் அந்த முறுக்க சாப்பிடும் போது செப்பல்லே கடைஞ்சு உடஞ்சு போயிடுமோங்க கூடிய பயத்துல என்ன பண்ணிடுறாரு தாத்தா, அதை பொடிச்சு பொடியாக்கி வாய்க்குள்ள மென்னு போட்டுக்கிறாரு. பாருங்களேன், அப்போ இளமையில் வசீகரித்த விஷயங்கள் எல்லாம் முதுமையில் வேண்டாதவைகளாகின்றன. அப்போ ஒவ்வொரு உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களும் பருவத்திற்கு ஏற்றபடி மாறுகிறது. அப்போ இந்த காலங்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய வருடம் கூடிய கால அளவுதான் அனுபவங்கள் என்கக்கூடிய அந்த மனதினுடைய நீரோட்டத்திற்கு ஆதாரமாக அமைகிறது. கரெக்ட் தானே? ஒரு வருடத்துக்கும் அவன் ஒரு விஷயங்களை அவன் அனுபவமாக்கிக்கிட்டே போறான். யார் ஒருவன் இந்த ஒரு உண்மையை உணர்கிறானோ, அனுபவங்களின் அனித்தியத்தை உணர்ந்து கொண்டு தன்னில் நிலை பெறக்கூடிய உண்மையான நான் என்பதில் நிலை கொள்கிறான். அவன் அந்த விஷயங்களுக்குள்ள போகவே மாட்டான். அப்போ என்ன ஆகுது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமேயே அது ஈஸ்வரனுடைய பிரபஞ்சம், ஈஸ்வர மனம், பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறதுக்கு அவன் முடிவுக்கு வந்துருவான். தனித்த தன்னுடைய விஷயங்களுக்குள்ள போக மாட்டான். அப்போ இங்க ஈஸ்வரன் கூடியவன் தான் எப்படி இருக்கிறான், வாசனைகளினுடைய விதைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு விருட்சமாக இருக்கிறான். அந்த மரத்தில் உருவாகின்ற விளைகள், அந்த மரத்துல உருவாகின்ற கனிகள், அது முதிர்ந்து பல விதைகளை முளைக்க வைக்கின்ற ஒரு வாசனைகளாக ஆகின்றன. அந்த வாசனைகளை பூர்த்தி செய்வதற்காக உயிரினங்கள், மனங்கள் அல்லது ஜீவாத்மாக்கள் தங்கள் புலன்கள் மூலம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, செயல்கள் இருக்கு இல்லையா, இந்த இவைகள் தான் அனுபவங்களாக மாறுகின்றன. அப்ப இந்த அனுபவங்கள் காலத்திற்கு ஏற்றபடி மாறுகின்றன. இப்படி மாறுகின்ற அனுபவங்களை ஆதாரமாக்கி கொண்டு நாம் நம்மளுடைய காலத்தை, இது என்னுடைய இளமை காலம், எனக்கு இந்தந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தது, இது எனக்கு முதுமை காலம், இந்த வயசுல நான் இவ்வளவு அனுபவப்பட்டிருக்கிறேனே, நம்ம புலம்புறோம் இல்லையா, இந்த அனுபவங்களை வைத்துத்தான் நான் முதுமைன்னு சொல்லிக்கிறோம், இளமைன்னு சொல்லிக்கிறோம். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்க, 60 வயசு வரைக்கும் நான் இத்தனை அனுபவங்களை சார்ந்து, இத்தனை அனுபவங்களை நான் வச்சிட்டு இருக்கிறேங்கும் போது அப்ப நான் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கணும். என்னை பார்த்து அவன் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க, எவ்வளவோ நம்ம சொல்றோம். அவன் அந்த குழந்தைய போய் திட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா. இளமை பருவம் அது இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இவன் அந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறதுனால இளமை பருவத்துல அவன் இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணுவான், வேற எந்த பருவத்துல பண்ணுவான் அப்படின்னு அதுக்கு நியாயம் கற்பிச்சு கொண்டு இருப்பார்கள். அப்ப பாருங்க, இந்த அனுபவங்கள் தான் காலத்திற்கு ஆதாரம். அப்ப இந்த அனுபவங்கள் அல்லது இந்த வாசனைகளை முடிவு கட்டுவதற்காக செயல்களிலிருந்து உருவான அனுபவங்கள் இவை. ஒரு செயலை செய்திருக்கிறான் இல்லையா, அந்த அனுபவங்கள். அப்ப பாருங்க,
அதனால் உண்டாகக்கூடிய இன்ப துன்பங்கள் என எல்லாவற்றையும் அனுபவிப்பது யாரு அப்படின்னா பிரபஞ்ச மனமா அனுபவிக்குது, அங்க ஈஸ்வரனா அனுபவிக்கிறான் இல்லையே. இங்க தனித்த மனதுடைய ஜீவன்கிறவன் அனுபவிக்கிறான். அப்போ இந்த அனுபவங்களினுடைய ஆழம் எதை பொறுத்து இருக்கு? ஜீவனினுடைய அறியாமையை பொறுத்துதான் இருக்கிறது. இருட்டுல என்ன பண்றான்? ஒரு உருவம் நடந்து போகிறது, ஒருத்தர் நடந்து போறாரு, அந்த பார்த்த உடனே ஐயோ அந்த இடத்துல ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கப்புறமா விசாரம் பண்ணி பாக்குறது அது பேய் இல்லப்பா ஆளு அப்படின்னு. அப்ப அதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரியான ஒரு உருவத்தை அவன் தியேட்டர்லயோ அல்லது யாராவது ஒரு கதை புக்குகள்லயோ எதையாவது உன்னை படிச்சு அடுத்தவங்க சொல்லவோ கேட்டு அவனுடைய மனதில் அது பதிந்து விட்டது. அப்புறமா அவர் ஆள்களினுடைய நடமாட்டம் இவன் கண்ணுனால தினமும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த இடத்துல கண்ணினுடைய ஒளி பற்றாக்குறை, அந்த இடத்துல இருட்டுங்கிறது காரணம். இதனால தான் அது மாறுபட்டு தெரிகிறதே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அந்த அறியாமை நீங்கிடுச்சுனாக்கா அவனுக்கு பயம் இல்லை. அப்ப பாருங்களேன், அப்போ பரமாத்மாவினுடைய உண்மை சுரூபத்தையும் மறைத்து இந்த அனுபவம் கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பூதாகாரமாக ஒரு பருவுடலை எடுக்கிறது. இந்த பருவுடல் வந்ததுக்கு பிறகுதான் என்ன ஆகுது? அதாவது இந்த ஒரு தூள உடம்பு வந்ததுக்கு பிறகுதான் இவன் இந்த மனம் தன்னை அந்த உடலோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு தன்னை ஜீவாத்மா என்று பறந்து விரிந்த பிரபஞ்ச மனமாட்டு இருந்தது சுருக்கி கொண்டு நான் இந்த ஒரு தனித்த மனம், இது என்னுடைய ஆசைன்னு சொல்லி தன்னை தானே ஜீவாத்மான்னு சொல்லி குறுக்கிக்கிட்டு இது படக்கூடிய எல்லா விதமான சுக துக்க அனுபவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம்தான் காரணமாக அமைகிறது. அப்ப பாருங்க, இங்க தூள உடம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் நீராட்டி இருக்கு, மலராட்டி இருக்கு, காற்றாக இருக்கிறது, மேகங்களாக இருக்கிறது, காலம். இப்போ நீருங்க கூடியது எது? அனுபவமாட்டு ஆகிறது. இந்த தூள உடம்பு தான் அனுபவங்களுக்கு காரணமாகிறது. அந்த ஸ்தூல உடம்பு இருக்கு இல்லையா, அதுவேதான் என்ன செய்யுது? தகவல்களை ஈர்க்கிறது, தகவல்களை பெறுகிறது. அதாவது ஞானம், தெளிவு, அறிவு. அது மூலம் அறிவு இருந்தா தானே எனக்கு தெரியுது. இப்ப வெறும்னா சத்து மட்டும்தான் இருக்குன்னு உண்டு. ஆனால் சத்தை வைத்து நான் என்ன செய்வது? ஒண்ணும் செய்யவே முடியாது. இருப்பு போலதான் இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் இருப்பு இருக்கிறது அறிந்து கொள்ள எனக்கு ஒரு அறிவு தேவை. அந்த அறிவுதான் சித்து. இந்த சத்தில் நான் இந்த அறிவை அந்த சத்தோடு நான் பொருத்தி கொண்டால் ஆனந்தம். அந்த சத்து மட்டுமே தான் இருக்கு. அந்த சத்தில் இருந்துதான் அந்த சத்தை அறிவதற்காக வேண்டிதான் இந்த சித்து. ஆனால் நான் அந்த சத்தை இந்த உலக விஷயங்களில் பார்த்து கொண்டு இந்த உலக விஷயங்கள் மூலமாகத்தான் எனக்கு எல்லாமே கிடைக்கிறது என்கக்கூடிய ஒரு அபிமானத்தை வைத்துக் கொண்டு அதன் மீது நான் அப்ப என்ன பண்ணுகிறேன்? ஆனந்தத்தை தேடி ஓடுகிறேன். ஆனால் ஆனந்தத்தை நான் தேடி ஓட வேண்டியது இல்லை. அந்த ஆனந்தம் எனக்குள்ளவேயே எப்பொழுதுமேயே இருக்கிறது. ஆனால் அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியாததுனாலதான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்களேன். அப்போ இந்த மலருங்கிறது என்னது? தகவல்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு அறிவாக இருக்கிறது. ஞானம் ஒரு அறிவாக இருக்கிறது. அப்புறமா என்னது? தொடர்புகள், தகவல். இங்கிருந்து அறிவு எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை, புலன்கள் மூலமாட்டு கிரகிக்கக்கூடிய விஷயத்தை எல்லா இடத்துக்கும் கடத்தக்கூடிய காற்றாக இருக்கிறது. வெளிவராத ஆசைகளும் வாசனைகளும் மேகங்களாக இருக்கின்றது. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற எனக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் காலமாக உருவெடுக்கின்றது. இவை எல்லாம் இவ்வாறாக உணரப்படுகிறது என்னால். இந்த மாதிரி தோன்றுகின்ற மாய தோற்றங்களினுடைய உண்மைகளை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மத்தில் நிலை பெறுகிறான். அவன் தன்னிலேயே நிலை கொள்கிறான். அப்ப பிரம்மத்தினுடைய உண்மையை எது மறைத்து வைத்திருக்கிறது? அறியாமைதான் மறைத்து வைத்திருக்கிறது. அப்போ இந்த நீர்ல நான் பயணிக்கணும்னா எனக்கு ஒரு டெக்னிக் தெரியணும். ஒண்ணு, நீஞ்சறதுக்கு தெரியணும். நீஞ்சணும்னா என்னது? அந்த தண்ணிக்குள்ள நான் விழுந்து நானு விழுந்து அந்த விழுந்ததுல இருந்து நான் நீந்தி கரையேறணும். அது எவ்வளவு தூரம் இருக்குமோ தெரியாது இல்லையா? அப்போ இதுல சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா,
ஞானம்ங்க கூடிய ஒரு தோணியினுடைய உதவியுடன் நீ சத்திய சொரூபத்தை ஒருவனால் நிச்சயமாக அடைய முடியும். அப்ப தண்ணியில கரை சேருவதற்கு என்னதுதான் தேவை? போட் இருந்ததுனாக்க நம்ம ஈஸியா ஏறி போயிடலாம். நீச்சல் அடிக்கும் போது நம்ம சொல்லுவோம், நான் நீச்சல் அடிச்சு சாதிச்சிருவேன். எத்தனை நாளைக்கு? இளமை பருவம் இருக்கு, நீ நீச்சல் அடிச்சிட முடியும். முதுமையில இளமை பருவம் என்ன சாஸ்வதமா? இல்லையே. முதுமை பருவம் வரும். அது வர்றது வரைக்கும் என்ன வேணும்னாலும் இந்த மனசுக்கு ஆகலாம் இல்லையா? என்ன வேணும்னாலும் நடக்கலாமே, தெரியாது. அப்ப பாருங்களேன். அப்போ இந்த தோணியினுடைய உதவியுடன் அந்த சத்திய சொரூபத்தை ஒருவனால் நிச்சயமாக அடைய முடியும். அப்போ இதுதாங்க உண்மை. இந்த உண்மையை யார் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தன்னை தானே அறிந்து கொண்டவன் ஆகிறான். அடுத்தது கடைசியா இந்த ஒரு மந்திரம் என்ன சொல்லுது? யோப்சுனாவம் பிரதிஷ்டிதாம் வேதா பிரத்யேவ திஷ்டதி. யார் ஒருவன் நீரில் நிலை பெற்று கொண்டிருக்கின்ற அந்த ஓடத்தை அறிகிறானோ அந்த ஓடத்தின் மூலம்தான் நான் இந்த சம்சாரம் கூடிய நீரில் விழாமல் நான் தப்பித்துக் கொண்டு கரையேற முடியும் என்பதை எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் பரம உண்மையை அறிந்தவன் ஆகிறான். எல்லா ஆன்மாவும் பரமாத்மாவே தான். இங்க ஜீவாத்மாங்கிறது வாசனைகளினால உருவாக்கக்கூடிய மாய திரையினால மூடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மம் தான். அங்கேயும் அதுவேதான் இருக்கு. ஆனா என்ன இருக்கு? மாய திரை அங்க வந்து மூடி இருக்கிறது. அந்த மாய திரைதான் அறியாமை, அவித்யை, அஜ்ஞானம் அப்படிங்கிறது எல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. இந்த அறியாமை இங்க கூடிய திரை அகற்றப்பட்டு விட்டால் அங்கே இருப்பது பூரணத்துவமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவே தான். அந்த பூரணமே தான் தெரிகிறது. எப்படி? பரத்தை மறைத்தது மாமரை யானை நம்ம படிக்கிறோம். அப்ப பாருங்களேன், குழந்தைகளுக்கு ஒரு யானையை நான் கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மரபொம்மையை கொண்டு வந்து காட்டினானாக்கா யானைன்னு சொல்லி அந்த குழந்தை விளையாடுறது அந்த குழந்தையினுடைய அறியாமை. இது மரபொம்மைங்கிறது அறியாமல் அந்த மரபொம்மையில உண்மையான யானையை அது தன்னுடைய மனதிற்கு ஏற்ப கற்பித்து கொண்டு அந்த யானையோடு அது விளையாடி மகிழ்கிறது. அதனுடைய உலகம் யானையோடு கூடிய உலகமாக மாறிவிடுகிறது. அது குழந்தைக்கான அனுபவம். ஆனால் இது ஒரு வயது முதிர்ந்தவன் கிட்ட போய் இதை பாருங்க யானை, அவருக்கு தெரியும் இது மரம்னு. ஆனா அந்த குழந்தைக்கு சொன்னா அது புரியாது. அவனே அவரு சொல்லுவாரு, அப்படிதான் பாத்தியா, யானை பத்தியா, தும்பிக்கையை ஆட்டுது பத்தியா, விளையாடுது பாத்தியான்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு, ஆனா சொல்லி எல்லாமே கொடுப்பாரு. ஆனா அவருக்கு அது புரிதல்ங்கிறது இருக்கிறதுனால அந்த மரபொம்மையை காட்டி அந்த குழந்தை உண்மையான பாத்தீங்களா தாத்தா, இது உண்மையான யானை தாத்தா, இந்த யானை உங்களை ஆசீர்வாதம் பண்ணுது பாருங்க தாத்தா, இந்த யானை சாப்பிடுது பாருங்க தாத்தான்னு இந்த குழந்தை சொல்வதில் அந்த வயதானவர் என்ன பண்ணுகிறார்? அனுபவிக்கிறார். ஒரு என்னது, அந்த குழந்தை சந்தோஷப்படுறத பார்த்து அவர் அனுபவிக்கிறாரே தவிர அவருக்கு தெரியும் இது மறையானை என்பது. அதனால் துக்கப்பட மாட்டார், ஏமாற்றமும் அடைய மாட்டார். தெளிவு இருக்குல்ல? அப்ப பாருங்களேன், இந்த மாயத்திரை விலகிவிட்டால் உள்ள இருக்கக்கூடிய உண்மை சுரூபம் வெளிப்பட்டு விடும். அதுவே பிரம்ம சாட்சா்காரம் அல்லது அந்த ஆத்மா சாட்சா்காரம். அந்த ஞானத்தை அடைந்து விட்டால் லௌகீக வாசனைகள் எதுவுமே ஒருவனை பாதிக்காது. எவ்வாறு ஒருவன் ஓடத்தில் பயணிக்கும் பொழுது பயணம் செய்யும் அவனை வெளியில் உள்ள நீர் நனைக்காதோ, அது போல பிரம்ம சாட்சா்காரம் அடைந்து விட்டவனை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் அவனை பாதிக்காது. அவன் எப்பொழுதும் தன் உண்மை சுரூபத்தில் பிரம்ம நிஷ்டையில் நிலையாக நிற்கிறான். இப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் நிறைவு பெறுகிறது. இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா, எப்பொழுதுமேயே அந்த விஷயங்களோட நாம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு தொட்டியை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அந்த தொட்டியில நல்ல அழகான ஒரு பூச்செடியை கொண்டு வந்து நடுறோம். அந்த பூச்செடியை அந்த தொட்டியில கொண்டு வந்து நட்ட உடனேயே வளர்ந்துருமா? வளராது. அப்ப என்ன பண்றோம்? அதுக்கு வந்து உரங்களை போடுறோம், மண்ணுக்கு உரத்தை போடுறோம், செடி நல்லா வளரணுங்கிறதுக்காக வேண்டி தண்ணீரையும் விடுறோம். நம்மளுக்கு ரிசல்ட் என்னது? ஒரு பூச்செடியை கொண்டு வந்ததே எதுக்கு? அது நல்ல ஒரு பூக்களை தரணுங்கிறதுக்காக வேண்டி. அது ஒரு மரமோ எது வேணும்னாலும் நீங்க வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஒரு தொட்டியில நாம வந்து ஒரு பூச்செடியை வச்சிருக்கிறோம். எனக்கு இந்த பூ எனக்கு வந்து வேணும், நான் அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அப்போ இந்த மனமும் அதே மாதிரிதான். எனது நல்ல விஷயங்களை கொடுக்கணும், நல்ல விஷயங்களோட பயணிக்கணும்,
எதற்காக வேண்டி வந்ததோ அந்த வேலையை முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த செடி. அப்ப அந்த செடி எதுல வச்சிருக்கு? இந்த மனம், அதாவது அந்த மண்ணுக்குள்ள நட்டு வச்சிருக்கு. மனம்ங்கிறது எதுக்குள்ள இருக்கு? எண்ணங்கள்ல ஊறி போய் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். எண்ணங்கள் இங்க கூடிய மண்ணு. அந்த மண்ணுக்குள்ள இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றேன்? தண்ணிய கோரி ஊத்துறேன். தண்ணிங்கிறது என்னது? விஷயம். செடிகளுக்கு விஷயம். தண்ணிங்கிறது விஷயம். அப்ப இந்த தண்ணிங்கிற விஷயம் உள்ளுக்குள்ள போன உடனேயே எண்ணங்கள் மூலமாட்டு அங்க உள்ள ஒரு விஷயம், வெளியில இருந்து ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள போய் கிடைக்குது. கிடைச்ச உடனேயே ஏற்கனவேயே இருக்கக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து கிளறி என்ன பண்ணுது? விஷயங்கள் இந்த வேர்களின் மூலமாக, செடியினுடைய வேர்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுது? வெளியில அது பூக்கிறதுக்கு ஆரம்பிக்குது, வெளி வர ஆரம்பிக்குது இல்லையா? சரி, இப்ப இது நல்ல எண்ணங்கள். சரி, அதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க வருது. ரைட். ஆனா பாருங்களேன், அந்த செடிகள்ல நீங்க தண்ணிய விட்டு விட்டு வளர வளர அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அதுல பக்கத்துலவே புல்லு பூண்டு அப்புறமா வேற செடிகள் எல்லாமே இருக்கும். நம்ம அதை களை செடிகள்னு சொல்லுவோம். நம்ம அதை என்ன பண்ணுவோம்? பிடுங்கி எறிவோம். அப்ப திரும்பவும் தண்ணியை விடுவோம், திரும்பவும் வளரும், திரும்பவும் பிடுங்குவோம். அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் செடி நல்லா வளரும். அப்ப அதே மாதிரி சாதுக்களினுடைய சங்கத்தோடு இருக்கும் பொழுதும் ஞான விஷயங்களை எப்பொழுதும் நாம் ஞான விஷயங்களை பற்றிய ஒரு சிந்தனைகளோட நாம உறவாடி கொண்டு இருக்கும் பொழுதும் இந்த எண்ணங்களில் இருந்து தேவையில்லாம வெளிப்படுது இல்லையா? இந்த கலைகளை நாம் வெட்டி எறிந்து விட்டால் இந்த மனம் பிரம்ம சாட்சா்காரத்தின் நிலை பெற்று இது எதற்காக வந்ததோ வந்த நோக்கத்தை தெளிவாக அடைந்து அதனுடைய பிறவித்தன்மையை முழுமையாக்கி கொண்டு முடித்துவிட முடியும். புரியுதா? அப்போ வெளியில இருந்து கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையே இல்லாதது அது எல்லாமே வெளியில வந்துருது இல்ல. நான் அது எல்லாத்தையுமே பிடுங்கி போடும் பொழுது அந்த செடி எப்படி திடமாட்டு நல்ல அழகா புஷ்டியாட்டு வளருதோ அதே மாதிரி எப்பொழுதுமேயே சத்சங்கத்தோடு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் பொழுதுதான் தேவையில்லாத விஷய வாசனைகள் நம்மை விட்டு நீங்கி எப்பொழுதும் உயர்ந்த பரிபூரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்ம சிந்தனையை நமக்குள்ள உருவாகி எப்பொழுதுமேயே பிரம்ம நிஷ்டையிலேயே நம்மளை இருக்க வைப்பது இந்த சாது சங்கம் மட்டுமே தான் என்று கூறி இந்த ஒரு வகுப்பை இன்று நிறைவு செய்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அனைவருக்கும் நன்றி. ஓம் தத்சத்.